ஒண்ணு குதிரை அடங்குது குதிரை அடையா புஷத்துல சீட்டு பாக்க யாரு கேட்டேன்
அடி ஆனத பொண்ண யாருங்க வந்த இத்தனை அண்ணா பயந்தர செத்தான் தெரியல இப்பதான் குச்சி விடுதுக்கிறா அடி இறுதி வரையில போகட்டுமா போகட்டுமா அது ஏழை பிள்ளை பெத்தனா எப்படி ஏழை பிள்ளை பெத்தனா எப்படி ఎంత நேரமா ஆக்கட்டும் இத வந்திருப்பாங்க இன்னொரு ஜென்ம ஒழுங்கா போடா ஆக்கறது அப்புறம் தான் சாப்பிடுறேன் அப்பதான் சொல்ல வந்த அப்படியே உடனே கதையே கட்டி வந்துடலாம் நான் கெட்டி வந்தா எங்க நிப்பேன் யார் வந்தா எங்க வந்தா நீ என்னுடைய தாய் வீடு தான் என்ன தேடி அன்னைக்கு தெரியாது சக்கத்தியா நாட்டு மக்கள் யாரும் நாட்டை விட்டு அனைவரும் வெளியேறி விட்டார்களே நான் பெற்றெடுத்த ஏழு பிள்ளைகளும் பசியை பட்டினி மறக்கிறாங்க அப்படியே செத்து அப்படின்னா இந்த மாதிரி வேலை பண்ணா நிப்ப அப்படியே அம்மா சொல்லிவிட பொம்பளை தெரியலையா சேட்பாடு வந்து பேசுறாடே அம்மா கை தக்குறாடே என்னடா நிர்வாணமா நிப்ப அப்படியே அமாவாசையில மாதிரி நிப்ப நானும் அதெல்லாம் விடு மஞ்சள் சொல்றாங்க என்னடா தரல என்ன தரல என்ன தரல அண்டாதி எல்லாம் கொடுத்தேன் அது எங்கடி எங்கே
வீட்டு சகல கண்ணாடி பண்ணதா என்ன பண்ண 12 பெருமாய் நாட்டு பஞ்சமாக அல்லவா அதனால அனைத்து விட்டு நாட்டு மக்களுக்கு கொடுத்து தண்ணி அண்ணி எல்லாம் விட்டு பொறுமையா புடிச்சு குணம் பண்ணும் அவசம் சரி இவ தேவடியா வாச்ச இவ எங்க குணம் பண்ணுவா ஏண்டியா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இப்ப நேரத்துக்கு வந்துக்கிறேன் சொல்லுங்க யாருக்குறாங்க இப்ப உனக்கு யாருக்குறாங்க அண்ணி நான் கெட்டு வந்தா எங்க போவேன் என் தாய் அதுக்கு எனக்கு கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறான் எனக்கு சொந்தம் சொல்லிக்க யார் இருக்கிறாங்க உங்களை தவிர உங்களை விட்டா எனக்கு யார் அன்னைக்கு இருக்கிறாங்க அண்ணி சொந்தம் என்று வந்து நன்னை சொந்தார் மக்கள் பத்தியா ஒரு நாத்தனார் 7 பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தா ஒரு வேலை கல்வி பேச மாட்டாங்க அதெல்லாம் நானா சொல்றேன்னா இவங்க பல்லு பசங்க ஆடங்கிற மாரி உள்ள போகும் நான் சொல்றதெல்லாம் எடுத்துருவான் அந்த மாவு அந்த எடுத்துட்டு போய் சொல்லி தனி ஓடி சொல்லிட தரமாதான் இருக்கும் அவன் தரமாதத்தை எடுத்துனோம் போடா செத்தா தாண்டி இந்த வீட்டுல கரமாத என் ஜாலியாக புரியாது நான் பண்ணுவேன் எப்படியால தாலி கட்டாதப்பா தாலி கட்டாதன்னா மாவு சீக்கிரம் போய் நல்ல மாவு ஒரே வாயை 12 வருஷம் கேள்வி ஒரு மேட்ல போட பட்ட எப்படி பேச முடியாது எஸ்கேஸ் ஒரு நாலு மகன் பட்ட பக்கத்தை போட்டு நாலு வச்சு பாளையம் சும்மா இந்த பாவி என்ன செய்ய இவன் போற பஸ் தவறும் இவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ அவன் வாயில என் புழு நின்றுமா இதை எப்படிமா கொதிக்க வச்சு குடிப்பாங்க வடம் போட்டுக்காங்க கொட்டை அவளுக்கு யாரும் தெரிவது ஏறுனா அம்மா 1000 சில்லு விழுந்த பானை 12 வருஷத்துக்கே அந்த பச்சை வாழ எடுத்துடா தக்காளி தரு நான் ஒன்னே ஒன்று 7 புள்ள பத்து லோட பச்சை வாழை மட்டும் கொடுத்துக்கிறேன் அவ குச்சா குடிக்க என்ன இந்த வீட்டுல விளக்கேற்ற வந்த பொண்ணு யாரு வெளியே உனக்கு இந்த மாதிரி போட்டா வைப்பாங்களோ முதல்ல ஆடு அத்தை பத்தி எடுக்குது
அதை எடுத்து வந்து அவ கூட அவ குச்சிட்டு போட என்ன ஒழிஞ்சு போட அவன் தொல்லை சாங்க ஏன்னா போய் வச்சு நிம்மதியா இருக்கணும் அப்ப கூட வச்சு போயிட்டீனா ஒரு குச்சி ஒரு குச்சி கூட கெஞ்சி பையனே ஒரு குச்சி ஒரு குச்சிக்கே கெஞ்சில்லை என்ன பண்றது ஒரு கடையில கூட கொடுக்கலாம் ஐயா அவங்க பத்த வேணுமா இந்த பச்சை வாழ மாட்டேன் நீ பத்த வைக்கணும். தேங்க்யூ செல்வம் அப்புறம் வரேன் போய் முதல்ல வந்து ஒரு அடுப்பு வந்து நல்லா குளிஞ்சு வணங்கணும்டா வணங்கணும் அப்பதான் அந்த அக்னி பகவான் நல்லா குளிஞ்சு குளிச்சு எரிவா தெரியுமா நான் இப்ப எப்படி வணங்க பார்த்ததுங்க பட்டாச்சாரங்களை பாருங்க போயிட்டா அவரையானா
நானேயானால் என் பக்தாவும் அவரேயானா பத்தினி நானேயானா என் பக்தாவும் அவரேயானா உலகம் போற்றுமனது மக்கள் இந்த ஒரு நூலே கையுமானா இந்த கூட்டானை ஒதுக்கிடவே பழி செய்வாய் அந்நிய